கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். கேரளாவை சேர்ந்த ராப்பர் பாடகர் அவர் பாடின பாடல், குறிப்பாக பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பாடின பாடல், அதிகார வர்க்கத்தை நோக்கி பல்வேறு கேள்வி எழுப்பின பாடலுக்கு எதிர்வினையாற்றி பாஜக சார்பில் என்ஐஏலாம் ஒரு சோதனை பண்ணணுன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு ஒரு மனு இது பண்ணியிருக்காங்க. இது கேரளா மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே ஒழுகி கொண்டிருக்க சம்பவமாக இருக்குது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது அவர் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் உலக அரசியல் பேசுகிறார். அவர் உலக அரசியல் பேசுகிறார். ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனையில் பேசுகிறாரு, காசா பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையில் பேசுகிறாரு. இப்படி உலக அளவில் சீனாவுடைய செங்கோடிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். நிறைய அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இது பூமி நான் மனிதன் வாழ்கிற இடம், இது நரகமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுதான் அவர் சொல்கிற ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு, மொழி பாகுபாடு, இனப்பாகுபாடு, இந்த மாதிரி பாகுபாடு இல்லாத மனிதர்களை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறார். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களாக வாழணும்னு சொன்னாலே ஆதிக்க வர்க்கங்களுக்கு அது கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியது தான். ஏன்னா இங்கே ஜாதியாக பிரிஞ்சிருக்கணும், மதமாக பிரிஞ்சிருக்கணும், இனமாக பிரிஞ்சிருக்கணும், இப்படி தான் பிரிஞ்சிருக்கணும். அப்போ தான் மனிதர்களை சுரண்ட முடியும். ஆதிக்க வர்க்கங்கள், அதிகார வர்க்கங்கள் மனிதனை சுரண்ட முடியும். அப்படின்றதுனால இப்போ இந்த சுரண்டல் பண்ணக்கூடிய பாதுகாவலராக இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா நான் பறையனல்ல, நான் பாரானல்ல, நான் ஒரு மனிதன் சொல்கிறார் இல்லையா, அது பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பாடகர் இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களும் ஒரு மாற்றம், ஏற்கனவே ஆல்ரெடி தென் மாநிலங்களும் ஒரு மாற்றத்தோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். அப்போ கூடுதலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்றக்காக நீ பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக சில வேலைகளை செய்கிறாங்க. இப்போ அவர் கஞ்சா பயன்படுத்தினதாக கூட சொல்கிறாங்க. அப்புறம் சிறுத்தையினுடைய பல் பயன்படுத்தியதாக கூட சொல்லப்படுது. அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் குறிவைக்கப்படுவதன் நோக்கம் என்னென்னா மனிதர்களாக மாறுங்கன்னு சொல்கிறாங்க. மனிதர்களாக இருக்கணும், மனிதநேயத்தோடு இருக்கணும். உலக அரசியலை பேசுகிறாரு. மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க, மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இல்லாமல் நரகங்களாக இருக்குது, நரகமாக இருக்குது. உலகம் முழுவதும் இங்கெங்கே பிரச்சனை இருக்குது, மெக்சிகோவில் பிரச்சனை இருக்குது, பாலஸ்தீனத்தில் பிரச்சனை இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அமெரிக்காவில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு நாடுகள்லையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, மனிதர்களுடைய வாழக்கூடிய நாடுகளாக உலகமாக இல்லை, சுரண்டல் இருக்குது அப்படின்றத தன்னுடைய பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இங்கே மிகப்பெரிய சுரண்டல் இருக்குன்றத உலகம் முழுவதும் சுரண்டல் இருக்குது. குறிப்பாக தென் தமிழகங்களில், இந்தியா முழுவதும் குறிப்பாக தென் தமிழகம் ஒன்று சேரணுன்ற கருத்தையும் ஒரு நேர்காணலில் பதிவு செஞ்சுருக்காரு. தென் மாநிலங்கள் ஒன்று சேரணும் அப்படின்ற அடிப்படையில் பேசியிருக்காரு. இதுதான் இப்போ இன்றைக்கி திராவிடம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்எஸ்எஸ்காரன் பதறானோ இல்லையா, தமிழ் தேசியவாதிகள் பதறாங்க இல்லையா. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாட்கள் இந்த தமிழ் தேசியவாதிகள் பதறுவது போல் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பதறுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ஐஏ சோதனை உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் மீது சுமத்துறாங்க. நீங்கள் கேரளாவை சேர்ந்தவர்னு பதிவு செஞ்சுருந்தீங்க. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் ஈழத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க தாய் ஈழத்தை சேர்ந்தவர், தகப்பனார் ஊட்டி பகுதியை சேர்ந்தவர்ன்ற மாதிரி செய்தி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஈழத்திற்கும் கேரளாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. 16ஆம் நூற்றாண்டிலே தொடர்பு இருக்குது. வேற யாரும் இல்லை, மலையாளிகள் வேற யாரும் இல்லை. இப்போ 16ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் பதிவு செய்ய என்ன செய்கிறார், என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு பகுதியிலிருந்தும் கேரளா பகுதியிலிருந்தும் தமிழர்கள் தான் அவங்க அன்னைக்கு ஆதி தமிழர்கள். 16ஆம் நூற்றாண்டில் இவங்கெல்லாம் அங்கே போனதுக்கு பிறகு தான் அங்கே ஒரு மொழி பிறகுது. தமிழ் தான், தமிழுடைய வடிவம் தான், தமிழுடைய வடிவம் தான் தெலுங்கு, தமிழுடைய வடிவம் தான் கன்னடா, தமிழுடைய வடிவம் தான் மலையாளம், தமிழுடைய வடிவம் தான் ஈழத்தில் பேசக்கூடிய தமிழும். எல்லாமே ஒன்று தான். ஒரு சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும். சமஸ்கிருத கலந்து பேசுவாங்க. இவ்வளோ தான் இந்த மாறுபாடு. இந்த அவருடைய பாடல்லே நமக்கு தெரியும். இவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா ஈழத்து தமிழும் கேரளத்து தமிழும், கேரளத்தினுடைய அந்த கேரளா என்பது மலையாளம் என்பது எப்படி சொல்கிறது 70% தமிழ் தான். அதெல்லாம் அதில் வெளிப்படுது. இந்த பாடல்களில் அந்த 70% தமிழ் வெளிப்படுது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ், இந்த மொழி விஷயத்துலையும் நம்ம கவனம் தென் மாநிலங்கள் ஒன்று சேரணும் அப்படின்ற கருத்தை பதிவு செய்கிறார். அப்படி இந்த கருத்தை பதிவு செய்யும் போதே இவர் பார்த்தீங்கன்னா என்ஐஏயால் குறிவைக்கப்படுகிறார், ஆர்எஸ்எஸ்ஆல் குறிவைக்கப்படுகிறார். இவர் எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள், கவுன்சிலர்கள், அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பாஜக சேர்ந்தவரெல்லாம் என்ஐக்கு புகார் அடிக்கிறாங்க. இவர் விசாரிக்கப்படணும். ஏன்னா செங்கோடியை பற்றி பேசுகிறார். இவர் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக
மக்கள்கிட்ட பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்துறாரு, தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக வெளிப்படுத்துறாரு. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஜாதியாக இருக்கணும், மதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய சமத்துவம் பேசுறதுனாலே எதுக்குறாங்க. அதுதான் உண்மை. சமத்துவம்னு ஒன்று பேசக்கூடாது, அதிகார வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கும் சமத்துவம் பேசக்கூடாது. நீ வந்து மக்கள் பிரிஞ்சிருந்தா தான் இவர்கள் சுரண்ட முடியுன்றதுனால இந்த சுரண்டலுக்கு எதிரான பாடல்களை, உழைக்கும் மக்களுக்கான பாடல்களை இவர் இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துறதுனால தான் இவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில வேலைகளெல்லாம் ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்கிறாங்க. இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பாடலே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை வச்சு தான் வளர்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இல்லை பாடல்கள் வைத்து இவர்கள் வழக்கு போட முடியாது. இவர் மீது வேறு புகார்கள்லாம் பரப்பப்படுது. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நாளில் இவர் வந்து உள்நாட்டு அரசியலுக்கு எதிராக இருக்கிறாரு, உள்நாட்டு ஒற்றுமைக்கு எதிராக இருக்காருன்றலாம் இனிமேல் இவர் மீது பல்வேறு புகார்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் பணி செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவராக இருந்தால், அவரை வேறு சாதி தலைவராக திருமாவளவன் இருக்காருன்னா அவர் வந்து இந்த சமூக மக்கள்கிட்ட பணி செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் மீது என்ன பழி சுமத்தப்பட்டது, அவர் வேறு சாதியை சேர்ந்தவர் என்று பழி சுமத்தப்பட்டது. போய் கிருஷ்ணசாமி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வேறு சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியான பரப்பு. இது என்னன்னா இது ஒரு இந்த பரப்புல யார் பண்ணுறாங்கன்னா ஆதிக்க வர்க்கங்கள் தான் பண்ணுறாங்க. புதிய கிருஷ்ணசாமிகிட்ட சில சிக்கல்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் பரப்புவது எந்த நோக்கத்துக்காக பரப்புவாங்கன்னா ஒரு பட்டியலின மக்களோ அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோ பெரும்பான்மையாக ஒரு தலைவரின் பின்னாடி திரண்டால் இந்துத்துவாவுக்கு ஆபத்து, ஆர்எஸ்எஸ்க்கு ஆபத்து. அதனால தான் இவங்க வந்து மக்களை எப்பயுமே பிளவுபடுத்தி வச்சுக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய வேலை தான். அப்போ இவர் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரு, மனிதனாக இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. உலகம் முழுவதும் இப்போ பாலஸ்தீன பாதிக்கப்பட்டால் நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இங்கே உள்ள சங்கிகளுக்கு எப்படி பிடிக்கும், பாகிஸ்தான் அழியணும்னு நினைக்கிறவனுக்கு எப்படி பிடிக்கும், புரியுங்களா உங்களுக்கு? அப்போ இதான் விஷயம். அப்போ இவர்களுடைய நோக்கம் இந்த வேடனை எப்படியாவது வந்து வீழ்த்தணும், சிறைப்படுத்தணும். ஆனால் இது வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு எதிர்ப்பு அப்படின்றது இவர்கள் அழுத்த பார்க்கிறார்கள், அது வளர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கு. எந்த இடத்துலையும் பாதிப்புலாம் அவருக்கு ஏற்படல, வளர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த தென் மாநிலங்கள் ஒன்று சேரணுன்ற வார்த்தையும் மிகப்பெரிய பாதிப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. நம்ம இவரை வந்து எப்படி இவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள், பட்டியலின மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இளைஞர் மத்தியில் அவர்கள் ரசிகர்கள் அதிகமாக கூடியிருக்கிறதா கூட தகவல் சொல்கிறாங்க. என்ன அவர் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடியிருந்தா கூட அப்போது இருந்த வேடனுக்கு இருக்கிற மரியாதையை விட இவர்கள் ஆர்எஸ்எஸ் குறிவைத்த பிறகுதான் அவர் வந்து மக்கள்கிட்ட பிரபலமாயிருக்காரு. இவர் பாடலும் பிரபலமாகிட்டு இருக்கு. இவருடைய பாடல் நம்மளாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ இவர்கள் வந்து அதிகமான இடத்துல வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க, கூடுதலாக அவர் பிரபலப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரபலம் வரவேற்க வேண்டியது தான். எப்பயுமே சங்கிகள் கை வச்சா அது மக்கள் மத்தியில் போய் சேரும். எது மக்களுக்கு ஆதரவான ஆள் நபர்ன்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் சேரும். இதற்கு முன்பாக பார்த்தோம்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இசைவாணி அவருக்கு வந்து நடந்துச்சு. ஐஎம் சாரி ஐயப்பா. இது ரெண்டுமே இந்த மாதிரியான ஒரு இந்துத்துவ எதிர்த்து, அதாவது ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து எந்த ஒரு குரலுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அதான் உண்மை. இப்போ வந்து இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள், அந்த பார்ப்பன செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இவர்கள் வந்து பார்ப்பன செட்டிங்ஸ் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் உள்ளே வந்தால் தப்பா அப்படின்னு பாடல் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் அவர் ஒரு பட்டியலின பாடகர் தான், சரிங்களா? அவர் ஒரு கானா பாடகர். அவர் வந்து பாடுறாரு, அவங்க அந்த பொண்ணு இசைவாணி பாடுறாங்க. எந்த அளவுக்கு மிக கேவலமாக இழிவுபடுத்தினாங்க, மிக மோசமாக இழிவுபடுத்தினாங்க. ரொம்ப கேவலமாக அநாகரிகமாக அந்த பெண்ணை பற்றி மோசமாக விமர்சனம் பண்ணி இந்துத்துவவாதிகள் அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா கைக்கூலி, இஸ்லாமியுடைய கைக்கூலி, கிறிஸ்துவ கைக்கூலி, இவர் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்துனாங்க. நான் யாரை அவரோட எடுத்துகிட்டு போகிறோம்? அவர் கிறிஸ்டினாக எடுத்து போகிறாங்க, முஸ்லீமாக எடுத்து போகிறாங்க, யாராக எடுத்து போகிறாங்க? அவர் யாருக்காக பாடுறாங்க? உழைக்கும் மக்களுக்கான பாடல். மாட்டுக்கறியை பற்றி பாடுறாங்க. மாட்டுக்கறி இவன் புனிதமுகிறான், மாட்டுக்கறி உணவு அப்படின்ற அடிப்படையில் பாடுறாங்க. மாட்டுக்கறியால் என்ன நன்மைகள் இருக்குது, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன பலம் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இவங்க பாடுறாங்க. இது என்ன இவனுக்கு பிரச்சனை? இவனுடைய அரசியல் உடையுது. இன்னைக்கு பாஜகவுடைய அரசியல், ஆர்எஸ்எஸ் அரசியல் உடையும் விதமான பாடல்கள் பாடக்கூடிய வேடனாக இருக்கட்டும், இசைவாணியாக இருக்கட்டும், இன்னும் பல தலைவர்களாக இருக்கட்டும், இவர்களை பூரா வீழ்த்துவது தான் இவருடைய நோக்கம். ஏன்னா இவருடைய கட்டமைப்பு உடைந்து விடக்கூடாது. முழுக்க முழுக்க இவருடைய கட்டமைப்பு எப்படியே உடையவிடாமல் பாதுகாக்கிறது தான் அவருடைய வேலையாகவே இருக்கு. கலகம் செய் அப்படின்றார். கலகம் செய்வது எதற்கு எதிராக கலகம் செய்யும்போது இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக கலகம் செய்கிறார். இங்கே வந்து புலையன்கிற ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக ஜாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்குன்னு சொன்னால் அது கேரளம் தான். வெளிப்படையாக சொல்லணும்னா பெண்களை முதல் இரவுக்கு அதாவது தயார்படுத்தணும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரிகளோடு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரத்திற்கெல்லாம் உச்சத்துக்கெல்லாம் போய் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலாடை அணியக்கூடாதுன்னு சொல்லி
மிகப்பெரிய மோசமான ஒரு செயலை பெண்களுக்கு வந்து இழிவுபடுத்திருக்காங்க, பட்டியலின பெண்களுக்கு. இதே ஒரு பாடலில் சரி வெளிப்படுத்துகிறாருல, புலையர், பறையர், சாணார், இந்த பெண்களை எல்லாம் மிக மோசமாக இழிவுபடுத்தி மேலாட அடைவனையும் தடுத்தாங்க. இதனாலேயே சாணார் சமூக மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. இதனாலேயே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. ஏன்னா கிறிஸ்துவ பெண்கள் மேலாட அடையலான்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்போ கொண்டு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, பல இந்துக்கள்னு யாரும் கிடையாது, இவர்கள் இந்துவா ஆக்கினார்கள். அப்படி இந்துவா ஆக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவா மாறுறது கூட இவர்கள் கொந்தளித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நாங்கிலி அங்கே தான் பிறந்தது. தன்னுடைய மார்பை அறுத்து வரி கட்டதுக்கு தன்னுடைய மார்பை அறுத்து கொடுத்தது கேரள மாநிலம் தான். மிகப்பெரிய ஜாதி கொடுமையால் இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்கள் மீது வன்முறை மூலம் ஜாதியை புகுத்தி ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தி அந்த மக்களை வந்து மிக மோசமாக நடத்தக்கூடிய மாநிலம் கேரளா. அந்த மண்ணில் இப்படி ஒரு எழுச்சி வருதுன்னா இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பார்ப்பன கும்பலால் தாங்கிக் கொள்ள முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கும்பலால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பார்ப்பன அடியாற்றலாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய சங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்குறாங்க. இந்த தோழர் வேடன் மீது புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற, எப்படியாவது அவர் வந்து சிறைப்படுத்தணும், அவர் வாயை அடைக்கணும். இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேடன் இல்லை, நீங்கள் இசைவான் இல்லை, நீங்கள் யாருடைய வாயை அடைக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய கொடுமைகளை கண்டு ஒவ்வொரு தடவை அம்பேத்கர் போல ஒவ்வொருத்தரும் அந்த காலகட்டங்களில் ஒரு தலைவர் உருவாவாங்க, ஒரு பாடகர் உருவாங்க, கலைகள் மூலமாக மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. இவருடைய அயோக்கியத்தனங்களை கலைகள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. பல விஷயங்கள்ல இசை மூலமாக வெளிப்படுத்துவாங்க, பேச்சின் மூலமாக வெளிப்படுத்துவாங்க, பல விதத்தில் வெளிப்படுத்த வச்சுவாங்க. இவர்கள் வந்து முடிஞ்சாலும் இவர்களால் ஒடுக்கிறலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒரு காலத்திலையும் ஒடுக்க முடியாது. பார்ப்பனியம் இந்த மண்ணில் வீழ்ந்தே தீரும். அது எந்த விதமான மாற்று கருத்து. பார்ப்பனியத்தை வீழ்த்த முடியாது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏதோ மோடி ஆட்சியில் இருக்காரு, ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்காரு, சில பார்ப்பனியத்துக்கு ஆதரவான சில சட்டங்கள்லாம் நம்ம போட்டோம், யாரெல்லாம் பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுகிறோம் அவங்களாம் பயங்கரவாதி, என்ஐஏ மூலமாக அவர்களை சிறைப்படுத்திடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த மோடியே ஒரு நாள் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். மோடியை வீழ்த்தப்படுவார். அப்படி மோடி வீழ்த்தப்பட்ட பிறகு என்ன செய்ய முடியும்? இவர்கள் வேறு நபர்களை உருவாக்கினால் கூட அவரும் வீழ்த்தப்படுவார். பார்ப்பனிய கருத்து இந்த மண்ணில் என்றைக்குமே நிலைச்சி நிற்காது. அது உடைத்து எரியப்படும். அது இசைவாணி மூலமாகவோ வேடன் மூலமாகவோ அல்லது யாரோ ஒரு நபர் பிறக்காமலோடு இருக்கலாம் உருவாக்குவாங்க. அவங்க இந்த பார்ப்பனிய கருத்தை வீழ்த்துவாங்க. கலகம் செய்ய சொன்னாலே சிறைப்படுத்தினா என்ன அர்த்தம்? இந்த மோசடிக்கு எதிராக நிச்சயமாக மக்கள் கொண்டு வேண்டெடுப்பாங்க. மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த வேடனை நம்ம வரவேற்கிறோம். இவருடைய இன்னும் சொல்ல போனால் இவருக்கு பல மாநிலங்கள், தென் மாநிலம் கொண்டு சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்றது போன்ற பாடல். ஏன்னா இன்னைக்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசமான பிரச்சாரம். அவர் கைது செய்யப்படுறாரா? பவன் கல்யாண் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிக்கணுன்றாரு. இன்னைக்கு வந்து பவன் கல்யாண் மூலமாக தென் மாநிலங்கள் முழுவதும் பிரச்சாரம் செய்வதற்கு பாஜக சைத்திட்டம் போடுது. தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்து சைத்திட்டம் போட்டு அவரை தமிழ்நாட்டை கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பிரச்சாரம் செய்ய நான் வரப்போகிறேன் அப்படின்றாரு. அப்போ இவர்களுக்கு ஆதரவான நபர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தென் மாநிலம் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்யலாம். மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய வேடன் மட்டும் ஏன் கைது செய்யப்படணும்? மக்களின் குரலாக இருக்கக்கூடிய வேடன் மட்டும் ஏன் பாடுவதை நிறுத்தணும்? என்ன காரணம்? இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரஜ்பூஷன் அவர் மீது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு வீரர்களுடைய பெண்கள் எல்லாம் மல்யுத்த வீரர்கள்லாம் புகார் கொடுத்தாங்க. அந்த விளையாட்டு வீரர்களுடைய அந்த புகார் அந்த நேரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பெண்கள் கண்ணீர் விட்டாங்க. இவர் எவ்வளோ மோசமாக நடந்துட்டாருன்னு பெண்களுக்கு இன்னும் அந்த கண்ணீர் விட்ட அந்த காட்சிகள்லாம் இன்னும் இருக்குது. அப்போ அந்த போராட்டம் நடத்தும் போதே பெண்களுக்கு காவல்துறையால் தாக்கப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் விடுதலை, அவங்க அப்பா மூலயமா விடுதலை. எப்படி? இது ஊழல் இல்லையா? எந்த அடிப்பில் நடந்துச்சு? அந்த அன்னைக்கு மல்யுத்த போராட்ட வீரர்கள் எல்லாம், அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் அன்னைக்கு களத்தில் நின்று போராடினாங்களே, அது பொய்யா? அது பொய் புகார்னு சொல்லி இன்னைக்கு வந்து வாபஸ் போட்டுருக்காங்க. இது அப்போ இன்னும் சொல்ல போனால் மிக மோசமாக இவர்கள் பாஜக அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களுடைய செயல்பாடுகள்லாம் நியாயப்படுத்தப்படுவதும், பாஜக அரசியலை தவிடுபடியாகக்கூடிய செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் இவர்கள் வந்து வேறு விதமாக கொண்டு போய் சேர்ப்பதும், தீவிரவாத மாதிரி கொண்டு போய் சேர்ப்பதும், பயங்கரவாத மாதிரி கொண்டு போய் சேர்ப்பதும் நடந்துகிட்டு இருக்கு. சிந்தூர் தொடங்கி பல இடங்களில் இவர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஆதரவான அரசியலை வளர்க்கிறார்கள், இவர்களுக்கு எதிரான அரசியலை வீழ்த்த பார்க்கிறார்கள். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை மூலமாக, என்ஐஏ மூலமாக, பல துறைகள் மூலமாக, சிபிஐ மூலமாக இவர்கள் வந்து ஒடுக்க பார்க்குறாங்க. மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதை வந்து இந்த வளர விடாமல் தடுக்கணுன்றது நினைக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு காலத்தில் வேடனுடைய குரல்களையும் இசைவாணியின் குரல்களையும் இன்னும் பல முற்போக்கு தலித் இயக்கங்களுடைய குரல்களையும் இவரால் முடியவே முடியாது. என்ன சொல்லப்போனால் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தார்னு ஒரு மிகப்பெரிய புரட்சி கவிஞர் அவரை மாற்றி விட்டார்கள். ஒரு புரட்சி கவிஞரை மாற்றிட்டாங்க.
ஆந்திராவில் பாடிய புரட்சி கவிஞர், மிகப்பெரிய அந்த தெலுங்கானா போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்கு செலுத்தியவர் சோழர் கத்தார். அவரே நீங்கள் மாற்றி அவர் இறப்பு அவரை அதாவது இன்னும் சொல்ல போனால் அவரை மாவோயிஸ்ட்னு சொல்லி அவர் வந்து மக்களுக்காக பாடும்போது அவர் மாவோயிஸ்ட்னு சொல்லி அவர் மீது துப்பாக்கி சூடெலாம் நடத்தினாங்க அதிகார வர்க்கம், இந்த ஆளுவர்க்க கும்பல் வந்து அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவர் மக்களுக்காக அவர் மக்களுக்காக பேச மறுத்ததுக்கு பிறகு அவர் புனிதப்படுத்தப்பட்டார். இதுதான் அவங்க செய்யக்கூடிய அரசியல். இதை இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை உடைக்க விரும்புகிற யாரையும் இவங்க தவறான எண்ணெய் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக வீழ்த்த பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் வீழ்த்த முடியாது என்பதுதான் யதார்த்தம். இதுதான் உலக வரலாறு. யாராலையும் வீழ்த்த முடியாது. அது எவ்வளோ பெரிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்து காசா மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குரல்களை நசுக்க முடியுதா? வேடன் மூலமாக வெளிப்படுது, கேரளாவில் வெளிப்படுது. இங்கே இருக்கக்கூடிய பல முற்போக்கு இயக்கங்கள் மூலமாக, இங்கே உள்ள மக்கள் மூலமாக காசா பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு குரல் போட்டது. சீனா அங்கே உணவுப் பொருள் கொடுக்குது. அப்போ இந்த உலகம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயர்கள், கம்யூனிஸ்டுகள், முற்போக்காளர்கள் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சித்தாந்தத்தை உடைக்க தான் செய்வாங்க. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆதிக்க சித்தாந்தம் சுக்குநூறாக உடைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும், முற்போக்கு இயக்கங்களும், கம்யூனிஸ்டும் நிச்சயமாக செய்வார்கள். வேடனும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். அவருடைய பாடல் மூலமாக நம்ம அவரை கம்யூனிஸ்டாக தான் பார்க்குறோம்.